வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. பாலே போலே வெண்மை நிர்மாலே வருமே. ஐயோ! அப்புறம் வரும் வண்ண துணிகள் எல்லாம் ஜொலி ஜொலிப்பு பெருமை. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு வந்து ஒரு வைப் பண்ணலாமான்னு ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதுல வந்து வித்தியாசமா இன்னைக்கு ஆட்ஸ்ல வர ஜிங்கிள்ஸ் வச்சு வைப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ என்னோட வைப் பண்ணலாமாக்கு தனியாவே நான் மட்டும் இந்த கடலை டீ ஆத்தாம இன்னைக்கு ஒரு ஆளை சேர்த்துக்குவோம் அப்படின்னு இன்னொரு வினோ அவங்கள வந்து இன்னைக்கு நான் சேர்த்துட்டேன். நம்ம வந்து இன்னைக்கு ஜிங்கிள்ஸ் பத்தி பேசுவோம். ஏன்னா இந்த ஐடியாவும் அவங்க கொடுத்தது தான். அவங்க வந்து நம்மளோட சீரியல் வைப் பண்ணலாமா கேட்டுட்டு அதிஷா நீ வந்து இதை பற்றி ஒன்று பண்ணு, இந்த ஆட் வச்சுன்னு, அதுக்கு என்ன நீயே வா 2 பேரும் சேர்ந்து வைப் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வினோ சுப்ரஜா இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள். அந்த காலத்தில் பார்த்தியா, அந்த காலத்தில் முன்னொரு காலத்தில் அவங்க வந்து இது டிடி ரம்யா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஆர்ஜேவா விஜேவா ஆன காலத்தில் அவங்களும் ஒரு விஜேவா ஜெயா டிவியில் இருந்தாங்க. நிறைய முக்கியமான பேட்டிகள்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க எப்பேற்பட்ட அந்த காலத்து பாட்காஸ்டர். அவங்க வந்து விஜயெல்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு இந்த மீடியா துறை வேண்டாம்னு கிளம்பிட்டாங்க சைனாவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு உலகத்தோட ஒரு முக்கியமான ஃபேஷன் டிசைனர் வினோ சுப்ரஜா. அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாஷிங் பவுடர் நிர்மாவுக்கு எசப்பாட்டு பாடினாங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வைப் பண்ணலாமா வந்து ஒரு ஜாமிங்காக வைக்கலான்னு இருக்கேன். 2 பேருக்கு இன்னைக்கு போட்டி விடலான்னு இருக்கேன். யார் வந்து அதிகமாக 90s விளம்பரம் தெரிஞ்சவங்கன்னு இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ இன்னைக்கு. ஸோ நம்முடைய மெட்ராஸ் மாங்க் அது பாட்காஸ்டோட நீயே ஒலி பாட்காஸ்டோட நேயர்கள் அனைவர் சார்பாக வினோ சுப்ரஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். விழாக்குழுவின் சார்பாக. ரொம்ப நாளா தனியாவே உட்கார்ந்து நாஸ்டால்ஜியா மோட்ல பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. மெய்யழகன் மட்டும் தனியா பேச, எதிரில பேச அரவிந்த் சாமி வேணாமா? அதேதான். அதுக்குதான் இன்னைக்கு வந்து ஆள் பிடிச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து நம்ம இந்த 90s ஆட்ஸ் பத்தி பேச போறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ யாராவது ஒரு விருந்தினரை அழைச்சிட்டு வந்து ஃபுல் ஃபன் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து வினோ சுப்ரஜா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. துபாயில இருந்து. துபாய் குறுக்கு சிந்து, துபாய் மெயின் ரோடு. அவங்கள வந்து நம்மளோட பாட்காஸ்ட்டு கூப்பிட்டவும் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு முதலில் நன்றி. வணக்கம் வினோ சுப்ரஜா அவர்களே. ஓ, இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு புந்திக்கொட்டைய கூட்டிட்டு வந்து பாட்காஸ்ட்ல உட்காத்தி வச்சா இப்படிதான் ஆகும். அதாவது இது வரைக்கும் நீ வந்து எத்தனையோ பேரை பேட்டி எடுத்துப்பல, ஃபர்ஸ்ட் டைமா நான் பண்றேன். யாருமே கூப்பிட்டு இது வரைக்கும் பேசினது இல்ல. இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேச முடியும் அப்படின்னு உனக்கு தான் தோணி இருக்கு. நான் வந்து பாட்டு தானே ஜாமிங் பண்ணிட்டு இருந்தேன். நீ தானே சொன்ன நீ ஏன் வந்து இந்த ஜிங்கிள்ஸ் வச்சு பண்ணக்கூடாது, எடுத்துக்கோ அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ அப்படியே ஒரு பாட்டு இருக்கு. சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. செம வைபா இருக்கும். ஆக்சுவலி நீ வந்து பேசும்போது 90s ஆட்ஸ் சொன்னல. I actually want to start from the black and white தூர்தர்ஷன் டேஸ். இரு, நான் தூர்தர்ஷன்னா எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது சொல்றேன். நிர்மா தான், வாஷிங் பவுடர் நிர்மா தான் தூர்தர்ஷன் காலத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். மனோரமாவும் தேங்காய் ஸ்ரீனிவாசனும் சேர்ந்து ஒரு நர்சூஸ் காஃபி ஆட்ல வருவாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ பாத்திருக்கியா அது? கடைசியில இவரு உஸ்லமணி வருவாரு. அதுவா? உஸ்லமணி வரமாட்டாரு. இவங்க வந்து மாமி மாதிரி மனோரமா நிப்பாங்க. தேங்காய் சீனிவாசன் பக்கத்துல உட்காந்து சொல்லுவாரு. அது வந்து மிமிக்ரில எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. காஃபி அந்த பாலை வந்து நல்லா வண்ணமா கறந்துக்கணும், அதுல வந்து இதை போடணும், நரசூஸ் காஃபி போடணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுல பாட்டு இருக்காது. என்னோட மைண்ட்ல லைட்டா ஞாபகம் இருக்குது. அது விட்டா நர்சூஸ் காஃபி தான். பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஹார்லிக்ஸ் ஆட் கூட எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் வந்து அப்படியே யம தர்மராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு ஷூட்ல உட்காந்துருப்பாரு.
ஓகே. நான் ஒண்ணு "அடடா! பார்த்ததில்ல. உலகமெங்கும் சுற்றுவேன். நலத்திற்கு ஹார்லிக்ஸ் பருகுவேன்." அப்பல்லாம் இந்த இந்த ஊட்டச்சத்து பானங்கள் அப்படின்னு ஒரு 10 இருக்கும். காம்ப்ளான், ம். அப்புறம் போர்ன்விட்டா, பூஸ்ட்டு, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா அந்த மாரி? மைலோ, மைலோலாம் கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. லேட். ம். ஆனா இதுல வந்து காம்ப்ளானுக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கும். காம்ப்ளான் பாட்டு. "நான் வளர்கிறேனே மம்மி." மம்மி நான் வளர்கிறேனே மம்மி. ஐ அம் எ காம்ப்ளான் பாய், ஐ அம் எ காம்ப்ளான் கேர்ள் அப்படின்னு ஒரு 2 பேர் குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க. யாரு தெரியுமா பாய்? ஆ. I'm a Complan girl. I'm a Complan boy. ஷாஹித் கபூர். அப்படியா? ஓ! பாத்தியா ட்ரிவியா. இது ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் பாஸ். பாத்தியா? அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆடு. அப்ப நம்ம எல்லாம் யோசிப்போம், ச்சே ஏன் நம்ம வீட்ல காம்ப்ளான் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க? நம்மலாம் வளரணும்னு அவங்களுக்குலாம் ஆசையே இல்லல்ல அப்படின்னு. என்ன இவங்கலாம் மனுஷங்களா? டேய் நானும் வளரணும்டா. ஏன்னா அதுல எல்லாத்துலயும் சொல்லுவாங்க, இதுல 32 வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு. எல்லாத்துலயும் பூஸ்ட்லயும் அதே மாதிரி தான் சொல்லுவான். இதுல விட்டமின்கள், ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் நிறைந்ததுன்னு. ஆக்சுவலி இதே மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்க் பீடியாஷூரா என்ன ஞாபகம் இல்ல. ம். அதுக்கு தானே அர்ஜுன் அம்மா யாருன்னு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க ஞாபகம். ஆமா. அர்ஜுன் அம்மா யார் வந்து பீடியாஷூரா இல்ல வேற ஏதோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து பானங்கள் தான். அர்ஜுன் அம்மா யாரு? வா பார்க்கலாம். வாங்க வாங்க இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சுரி. அம்மாவுக்கு தெரியும். 4.5 பால் குடிச்சா எல்லாமே வரும். 4.5 பாலா? அது என்ன பால்? ஒரு கேம்பெயின். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 90ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்பெயின், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அந்த மாதிரி கிளப்பி விடுவாங்க. எங்க பார்த்தாலும் அதை எழுதி வச்சிருப்பானுங்க. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? 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 அது இது யாரு? என்ன புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா தான் இந்த டீசர் போட்டு பரபரப்ப கலப்புன முதல்ல ஆட் தமிழ்நாட்டுலன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இல்ல பஸ்ல பஸ் ஸ்டாப்ல ஊர் புறா இருக்கும். எங்க பார்த்தாலும் புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமான்னு. அப்ப யாரா அந்த புள்ளி ராஜா அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாத்துலயும் பேசிட்டு இருப்போம். ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அர்ஜுன் அம்மா யாரு வந்து 4.5 பால் ஆரோக்கியா. ஆரோக்கிய பல். ச்சே, 4.5 பால். உனக்கு ஒரு மார்க். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாயா? ஆமா. அது அது ரொம்ப ஃபேமஸ் இல்ல அந்த அர்ஜுன் அம்மா யாரு, இந்த புலி ராஜா யாரு, இந்த மாதிரி யாரையா கண்டுபிடிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் அது மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் ஒர்க் ஆகல. ஆமா. அப்புறம் ஏதோ சிலதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? அதுவும் பேரு புள்ளிராஜா. எய்ட்ஸ் வரும். வியாதியும் அந்த காலத்துல இந்த எய்ட்ஸ்ங்கிறது எய்ட்ஸ்னா பயம் எல்லாருக்கும், ரொம்ப பயம். பயங்கரமான அந்த டைம்ல வந்ததால இட் வாஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஒரு டபுவா ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் புரியிற மாதிரி கொண்டு போனாங்கல்ல. ஏன்னா அப்போ எய்ட்ஸ் பத்தின விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் கொண்டு போனோம். அப்போ அதை நேரடியா சொல்ல முடியாது. அது ஸோ அந்த கிரியேட்டிவிட்டிலாம் இப்போ இல்லை போல இல்ல. 90ஸ்ல இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி, நான் ஒண்ணு சொல்லணுமா? மக்கள் மேல அக்கறை. மக்கள் மேல அக்கறை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கிரியேட்டிவிட்டி நான் ஒண்ணு சொல்லணுமா? ஃப்ராங்கா ஆடுன்னு எதையாவது ஒண்ணு இப்போ ஒழுங்கா நம்ம பார்த்தா தானே அதுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியும். எல்லாம் நமக்கே வெறுப்பா பார்த்துட்டு இருப்போம். அதை ஸ்கிப் பண்ணிடுறோம் இப்ப. ஸ்கிப் தான் நிஜமாவே. அதை பார்க்கறக்கே விருப்பம் வர மாட்டேங்குது. எனக்கு லைஃப் பாய் ஆடு, இந்த பழைய பழைய காலம் அப்படின்னா லைஃப் பாய் தான். அப்பெல்லாம் சோப்புனாலே லைஃப் பாய் சோப்பு தான். தலைக்கும் அதே தான் போட்டு குளிச்சிருக்கேன் நான்லாம். அதனாலதான் எனக்கு இவ்வளவு நீண்ட கூந்தல் வந்திருக்கு. ஆரோக்கிய வாழ்க்கை அந்த பாட்டு பிடிக்கும். பாய். லைஃப் பாய் இருக்கும் இடம் ஆரோக்கியம் தங்கிடுமே அப்படி அந்த 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 கட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்படியே பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, ஒரு பக்கம் அவங்க எல்லாம் சேர்ந்து குளிப்பாங்க, உருளுவானுங்க. லைஃப் பாய் கட் எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி லிரில் ஆட் கட். லிரிலா லா 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 லா. The freshness soap to make a fresh new பொண்ண வந்து டிவில குளிக்கிறத வந்து அந்த காலத்திலேயே பாத்துட்டு. ஆமா, அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்ல. அப்போ வந்து அந்த மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் சென்சார் இல்ல போல ஆடுக்கு. இப்ப இருந்திருந்தா கட் பண்ணி விட்டுருப்பாங்க. எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஏன்னா ஒரு குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதுல வந்து எப்படி லிரில் ஆடு, அது தியேட்டர்ல எல்லாம் போடுவானுங்க அந்த ஆடு. எல்லா இடத்துலயும் அந்த ஆடு வரும்.
அதுல பார்த்தா ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும். நல்ல பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க. ஐ ரிமெம்பர். ஏன் தெரியுமா? அந்த தண்ணி டிராப் எல்லாம் இருக்குல்ல, நல்ல சன்லைட்ல அப்படியே கிளிட்டர் ஆகும். எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு அந்த ஆமா. விஷுவல்ஸ். அந்த சோப் ஆட்ஸே தனியா பேசலாம். அவ்வளோ சோப் ஆட்ஸ் இருக்கு. லக்ஸு, லிரில்லு, நிர்மா, மைசூர் சாண்டல் சோப்பு, சினிமா நட்சத்திரங்களின் அழகு சோப். அழகு சோப் இல்ல. அப்புறம் இது ஹமாம் சோப்பு. ஹமாம் சோப்புனா நேர்மையா அந்த மாதிரி இருக்கும். நேர்மைனா ஹமாம். ஹமாம் நேர்மைனா ஹமாமு. இப்போ வந்து ஹமாம் வச்சு அவங்க இப்போ சிங்கப்பெண்ணை மாதிரி ஒன்று பண்றாங்க. ஆக்சுவலி ஹமாம் சோப்பு நான் வந்து இப்போ ரீசெண்டா இஸ்தான்புல் போயிருந்தேன். ஆ, அங்க வந்து டர்கிஷ் ஹமாம், அப்படியா? டர்கிஷ் பாத். ஓகே. ஓகே, அந்த டர்கிஷ் பாத் வந்து ஒரு வித்தியாசமான உலகம். ம். அதாவது என்னன்னா ஒரு ஒரு பெரிய ஹால் ஃபுல்லா நீராவி. ஓகே, எல்லாரும் ஆதாம் ஏவாள் மாதிரி, ஆனா தனித்தனியா எல்லாரும் உள்ள அப்படியே இருப்பாங்க உலகத்துல. ஓ, ஓகே, நல்லா வந்து ஒரு 4 அம்மாங்க மாதிரி நல்லா குண்டான லேடிஸ் வந்து எல்லாரையும் குளிப்பாட்டி விடுவாங்க. ஓ, குளிப்பாட்டுற இடமா அது? ஆமா, நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி பரபரன்னு தலையை நம்ம அம்மா எல்லாம் குளிப்பாட்டுவாங்களா நம்மள? எக்ஸாக்ட்லி. எருமையை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டு. அதுவும் ஒரு ஒரு அந்த இந்த நம்ம ஊர்ல எல்லாம் வெங்கல அண்டா மக் இருக்கும்ல, அதுல போட்டு கண்ணை மூடிப்போம். எப்படியோ நமக்கு தலை குளிப்பாட்டுறதுக்கு ஆமா. கண்ணை மூடிப்போம். ம், ம். எக்ஸாக்டா அவங்க யூஸ் பண்ற சோப்பு இதே ஹமாம் சோப்போட ஸ்மெல்லு தான் இருந்தது. ஓகே, சேமா தான் இருக்கும். ஐ வாஸ் திங்கிங் அவன் கரெக்டா டேப் பண்ணிருக்கான். இல்ல இட் வாஸ் நாட் ஹமாம் பிராண்டட் சோப். அப்புறம் அந்த ஊர்ல யூஸ் பண்ற சோப்பு, அந்த இடத்தோட பேரு ஹமாம். சோ அப்படியா? அந்த சோப்போட ஸ்மெல்லுல இங்க தயாரிச்சிருக்காங்க. ஹமாம்ங்கிற பேர்ல ஓ, செம்ம ஓ, இதனாலதான் அதுக்கு பேரு ஹமாமா? ஓகே. ஹமாம் இஸ் a place where you bathe. போய் எப்படி இப்போ வந்து சிங்க பெண்கள்லாம் அதுதான் யூஸ் பண்றாங்க தெரியுமா? நீ பார்க்கலையா அந்த ஆடு? ஒரு பொண்ணு வந்து நிறைய பேர் வந்து மிரட்டுவாங்க. உடனே அந்த பொண்ணு போய் அம்மாம் சோப்பு போட்டு குளிப்பாட்டணும்னா அந்த பொண்ணு திரும்பி வந்து எல்லாரும் அடிச்சு ரொம்ப ஆயிருமா. உனக்கு இந்த ஆடு ஞாபகம் இருக்கா? குளிக்காத அப்படின்னு ஒரு ஆடு. ஆமா, குளிக்காத. அது ஹமாம் தானா? ஹமாம் இல்ல, அது வேற ஏதோ பிராண்ட். அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஆமா, மக்களை நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அப்படியே மறுபடியும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிடுவோம். பிளாக் அண்ட் ஒயிட்ல லைஃப் பாய் விட்டோம்னா வேற என்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல உனக்கு ஞாபகம்? டிவிஎஸ் எக்ஸல் நம்ம ஊர் வண்டி. ஆமா, அது வயலம் வாழ்வும் போடும்போது தான் அந்த விளம்பரம் போடுவானுங்க. எனக்கு அதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் காரணம் புரியல, ஏன் வயலம் வாழ்வும் வரும்போது மட்டும் இந்த ஆட் போடுறாங்கன்னு. அந்த ஆட் பிளேஸ்மெண்ட் அவங்க தானே இந்த இதெல்லாம் வைக்கோல்லாம் வச்சு எடுத்து போறதுக்கு வசதியா இருக்கும், அதுக்காக வேண்டி அப்போ போட்டிருக்கானுங்க. அதுல அரவிந்த் சாமி வந்திருக்காப்லையோ? இல்ல, டிவிஎஸ் எக்ஸல் அரவிந்த் சாமி நான் தெரியல. ஐ டோன்ட் நோ, மேபி வந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனா அது அந்த பாட்டு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம ஊர் வண்டி டிவிஎஸ் எக்ஸல் அப்படின்னு. அப்பெல்லாம் எக்ஸல் தான் கிடைக்கும் நம்ம எல்லாம் ஓட்டுறதுக்கு. இதே மாதிரி ஸ்கூட்டர் ஆட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அப்பயே பிடிக்கும். ஹமாரா பஜாஜ். बुलंद भारत की बुलंद तस्वीर, हमारा बजाज बुलंद भारत की बुलंद तस्वीर, हमारा बजाज ஆமா, அது வந்து ஏதோ இந்த தேசிய கீத பாட்டு மாதிரி வச்சிருப்பானுங்க. ஆமா, எல்லா மதத்தினரும் வண்டி ஓட்டிட்டு போவாங்க, ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவாங்க. எப்படி இருந்திருக்கோம் பாரு நம்ம. இப்ப வந்து இவ்வளோ மத வேற்றுமைகள் வெறுப்பெல்லாம் கக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஆனா இப்ப வந்து போடுற ஆடெல்லாம் 2-3 நாள் முன்னாடி கூட ஆட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. இந்த ஹிந்தி சம்பந்தமான, ஹோலி சம்பந்தமான ஆடெல்லாம் எஃபில எல்லாம் நிறைய ஷேர் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு. அமாரா பஜாஜ், இந்த ஹீரோ ஹோண்டா ஆட் எல்லாமே பார்த்தா ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவாங்க. ஒரு ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு இந்து பையனோ சேர்ந்து வண்டியில போவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அது எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அது கிரிஞ்சா தான் ஃபீல் ஆகுது இப்போ. ஆனா அது தேவைப்படுது, அந்த கிரிஞ்சு தான் இப்ப தேவைப்படுது நமக்கெல்லாம். நமக்கு வந்து அந்த அமாரா பஜாஜ்ல அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பயங்கரமான அது இந்த தூர்தர்ஷன்ல எல்லா பாடகர்களும் ஒண்ணு பாடுவாங்கல்ல, மிலே சுர் மேரா துமாரா.
அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் எப்ப பாரு கேட்பேன். ஒரு ஷார்ட் ஓகே, ஒரு ஒரு லாங் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட இதுல அப்படியே பீச்ல இப்படி உட்காந்து கமல் சார் இப்படி திரும்புவாரு. அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்குமா? சூப்பரா இருப்பாரு, செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு. நான்லாம் தெரியுது நோட் பண்ணிட்டேன். அப்பவே நான் வந்து அப்படியே வந்து "ஏய், இந்த அங்கிள் என்ன எவ்வளவு அழகா இருக்காரு அங்கிள், எவ்வளவு அழகா இருக்காரா. ஆனா அந்த அந்த பாட்டு இருக்குல்ல, அது அது மறக்கவே மாட்டேங்குது. எவ்வளவு வருஷம் ஆச்சு. இத்தனைக்கும் அந்த லாங்குவேஜ் கூட நமக்கு தெரியாது, அது என்ன லாங்குவேஜ்ன்னு. எல்லா லாங்குவேஜும் வரும். அதுல எல்லாமே வரும். அதுல வந்து தமிழ் கூட வரும், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் வரும். ஒரு ஒருமைப்பாட்டை வலியுறுத்துற சாங். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணவே இல்லைல்ல இப்போ இல்ல. அப்புறம் அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்கூலுக்கு செல்வம் நாம்னு ஒரு பாட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு. நீ கேட்டிருப்பியான்னு எனக்கு தெரியல. அது அப்ப நீ சைனால இருந்திருப்ப. 2011க்கு அப்புறம் நான் அவுட், ஊரை விட்டு கிளம்புனதுல இருந்து. ஸ்கூலுக்கு போவோம் நாம்னு ஒரு பாட்டு இருக்கும். குழந்தைங்களா அப்படியா? ஸ்கூல் சலே ஹம். அப்படின்னு அவர் பாடுவாப்புல. ஹிந்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அதுவும் ஒரு நல்ல ஆட் சாங். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங். அது யார் பண்ணாங்க? பரத், அவர் பேர் என்ன? பரத் பாலா. வந்தே மாதரம் சாங் பண்ணார்ல, அவர் தான் அது பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். சங்கர் மகாதேவன் வாய்ஸ் வந்து செமையா இருக்கும் அதுல. லைவ் பை பார்த்துட்டோமா? இன்னொரு ஆட் சொல்றேன். சன்ஃப்ளவர் நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டேன். சன்ஃப்ளவர் Refined sunflower oil. The healthy oil for healthy people. Sundrop super refined sunflower oil. The healthy oil for healthy people. Sundrop from I to Z. Buy pure, be sure. உருளும். ஆமா, அந்த பெரிய சைஸ் பூரி இருக்கும்ல, அந்த பூரி அப்படியே உருண்டு கீழே வரும். அப்ப அந்த பையன் வந்து இதை அடிச்சு பெல்ட் அடிச்சு அந்த பக்கம் போவான். அவன் ஓட மாட்டான், பெல்ட் இதை அடிச்சு போவான். அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. வந்து இது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க? இந்த பூரி எந்த சட்டியில வச்சு சுட்டுருப்பாங்க? இந்த வடையை எங்கட வச்சு சுட்டீங்க? எப்படா இவ்வளவு பெரிய வடையை செட் பண்ணீங்க? ஏன்னா அப்ப டி ராஜேந்தர் படத்துல எல்லாம் அந்த மாதிரி தான் செட்டை போட்டு வச்சிருப்பாங்க. பெரிய சைஸ் டிவி, பெரிய சைஸ் போனு, அதுக்குள்ள நின்றுதான் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாரு ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம். எனக்கு இந்த ஆட் பார்க்கும்போது அப்போ எனக்கு தோணும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சன்ஃப்ளவர் ஆயில்ல இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருப்பானுன்னு தோணுது. ஃபார் ஹெல்தி ஆயில் ஃபார் ஹெல்தி பீப்பிள் அப்படி பாடுவானுங்க. கரெக்டா? ஆமா 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 ஆமா. அப்படிதான் நம்ம கிட்ட அதை தள்ளி விட்டுருக்காங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட தள்ளி விட்ட இன்னொரு மேட்டர் ஃபர்ஸ்ட் வந்தப்போ மேகி. அது நல்லா இருக்கும் அந்த மியூசிக்ல. मैगी मैगी मैगी। मम्मी भूख लगी, बच्चों को न जाने कब भूख लगे, इसलिए अब घर में ये बने। नया मैगी सुपर सेवर 4 in 1 पैक केवल 20 रुपए। அப்படின்னு ஒரு ஆடு வரும். குழந்தைங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க. நம்மள ஸ்கேம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பாட்டு போட்டு. இது நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. இப்ப அது வந்து நம்மளோட நேஷனல் ஃபுட் ஆயிடுச்சு. எங்க ஆமா, லடாக் போனா கூட அதுதான் கொடுக்குறாங்க. எங்க போனாலும் கொடுப்பாங்க. அதுவும் இந்த மேகி இருக்குல்ல, நீ வடநாட்டு பக்கம் போயிட்டேன்னா மேகில எல்லாத்தையும் கலந்துடுறானுங்க. மேகி சாக்லேட் மேகி வச்சிருக்கானுங்க, தந்தூரி மேகி, காரம் என்ன அவங்க எல்லாத்தையும், இருமல் மருந்து மேகி அந்த மாதிரிலாம் கூட விற்பானுங்கன்னு நினைக்கிறேன். காப் சிரப் மேகி, இந்த காப் சிரப்பை குட்டி கலந்து கொடுத்துருவானுன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் பாங் மேகி எல்லாம் கூட வச்சிருப்பானுன்னு நினைக்கிறேன். இந்த ஹோலி எல்லாம் வருது இல்ல, கன்ஃபார்மா இருக்கும், சொல்ல முடியாது. மேகில தோசை எல்லாம் சுட்டு கொடுக்குறாங்க. அது ஓகே, அது மசாலா தோசைக்குள்ள மசாலா ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்குறாங்க மேகில, ஐஸ்கிரீம். நீ இந்த வடநாட்டு ஃபுட் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்க, 3 நாள் சாப்பிடவே தோணாது. நான் ஒரு 4.5 வருஷம் டெல்லியில இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அவங்களோட ஃபுட் ஸ்டைல் பிடிக்குமா? பிடிக்கும். புரியுதுன்னு சொன்னேன், பிடிக்குதுன்னு நான் சொல்லவே இல்லையே. உன்னை பார்த்தா ஒரு சாக்லேட் மேகி, காஃப் சிரப் மேகி எல்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்கு. பையா 2 பிளேட் மேகி தே தோ. அது சரி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மேன்? நீ தான் 4 வருஷம் இருந்திருக்கிய டெல்லியில. 4 வருஷம் இருந்திருக்கேன். ஐயோ, அது ஒரு தனி கதை. வேற ஆட் சொல்றேன்.
கோக்கு ம் கோக்கு பெப்சி ஆட்லாம் ரொம்ப தாறுமாறா இருக்கும். ஏ தில் மாங்கே மோர் அப்படின்னு ஒரு ஆட் வரும்ல, அந்த சாங் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது எதில் மாங்கே மோர் அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிப்பாங்க. ஒரு பேங்கா இருக்கும் அது. நம்ம வந்து ச்சே எப்பேற்பட்ட இந்த பானத்தை வாங்கி அருந்தினால் நம்ம எப்படி பெரிய ஆளா எல்லாம் போலயே அப்படின்னு தோணும். கோக்கு கோக்கு வந்து விஜய் விஜய் வச்சு நிறைய ஆட் பண்ணிருப்பானுங்க. அவர் வந்து குஷி டைம்ல அதுவும் ஓகே குஷி வந்த அழகா புதுசுல இருப்பாப்புல வேற. அந்த அந்த டார்கெட் குரூப் வந்து யூத் கோக்குக்கு இவரும் கரெக்டா அதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் ம் கட்ரினா கைஃபோட ஒரு ஆட் பண்ணிருப்பாரு. அது செகண்டா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரியே ஒரு ஆட் இருக்கும். நிஃப்ட் சென்னையில எடுத்திருப்பாங்க அந்த ஆடு. ம் குளு குளு குளு. இடம் வரைக்கும் தெரியுது உனக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. குளு 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 அது குளு குளு கோக்கு தான் இதுதான் இது. குடி குடி ஷோக்கு இதுக்கு தான் தான். தில்லுக்குள் குற்றாலத்தை அடைச்சு வச்ச ஒரு தான். சூப்பர் சாங்ல. டேய் போர்டா. குலு 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 கோக்கு தான் குடி 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 ஷோக்கு தான் பாட்டில் குல் குற்றாலத்த அடிச்சு வச்ச குடிடா ரப் என்னடா கனாவுல கலாய் கலா குடிடா ரப் என்னடா கனாவுல கலாய் கலா ஓ ஹசலி பிசலி கதங்களி கோக்கு குடிச்சி குதங்கலி உடாலக்கி வந்த பகலி ஹே சில்லா ஃபுல்லா சில்லா நல்லா கோக்கடிச்சா ஜெயிச்சிடலா மாமா போடா கைலா ஓய்லா மைலா நைலா பொண்ணு வந்தா ஜமாயிச்சிடலா குடிடா ரப் என்னடா கனாவுல கலாய் கலா செம சாங் இது. அதெல்லாம் 2000ல வந்திருக்குமோ, 2001 2ல வந்திருக்கும். கொக்கடிச்சா ஜமாய்ச்சிடலாம் கொக்குடிடா ரப் ரப்படிடா கானாவில கலாய்க்கலாம், கொக்குடிடா ரப்படிடா கானாவில கலாய்க்கலாம். அது அவரே பாடியிருப்பாரு நீங்க அந்த பாட்டு. அசலி பிசிலி கச்சக்கல்லி கதை கோக்கடிச்சு குதுகலி. என்னையா பழசெல்லாம் ஞாபகம் வருது? கஜினி சூர்யா மாதிரி. என்னது இது? எனக்கு எல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வருது. பாட்டெல்லாம் அது நல்லா இருக்கும். டான்ஸ் நல்லா இருக்கும். லாஸ்ட் சொல்றேன் மனம் போல் தீனம் ஜமாய் கொக்கோ கோலா என்ஜாய். அதை மட்டும் கொஞ்சம் குத்து டான்ஸ் எவ்வளவு ஞாபகம் இருக்கு பாரு. ஓ மை காட். பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு கஜினிக்கு. டாக்கிங் அபவுட் விஜய், அஜித்தோட இந்த ஆடு காஃபி ஆடு அது என்ன? ஆமா சூப்பரா இருக்கும் அது. ஆனா அது என்னன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. பாட்டு ஞாபகம் இல்ல. ஆனா அதான் அஜித்தோட ஃபர்ஸ்ட் ஆடு. அதுக்கு முன்னாடி அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ பேரகன் செப்பல்ஸ் ஆட்ல நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா கரெக்டா? ஆமா. அதுக்கு ஐயோ என்னையா அதெல்லாம் நான் யோசிச்சு வச்சேன், மறந்து போயிட்டேன். பாட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். ஆமா கரெக்ட் தான். வரும் கொஞ்ச நேரத்துல வரும். அஜித்தோட அந்த சிம்ரன் ஆட் வந்து ஏதோ ஒரு ப்ரொபோஸ் பண்ண ரொம்ப யோசிப்பாரு. ம் ஒரு பொண்ணு அவங்க டான்ஸ் கிளாஸ்ல இருப்பாங்க. இவர் போய் எப்படி வந்து ப்ரொபோஸ் பண்றதுன்னு அவங்க கிட்டயே கேட்டுட்டு கடைசியில ஏதோ அந்த ஆடை வந்து நான் இப்ப தேடி கண்டுபிடிச்சு போட முடியுதான்னு நான் பாக்குறேன். பேரகன் ஆடை கண்டுபிடிக்கிறேன். இப்ப எனக்கு மண்டையே வந்து பேரகன் அஜித் ஆட் அப்படி போட்டாலே வரும். அஜித் அட்வர்டைஸ்மெண்ட் தல அஜித் நெஸ்கஃபே சன் வந்துருச்சு. பாரு பாரு மியாமி குஷன் பாரு 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 மியாமி குஷன்ஸ் பாரு காலுக்கு என்ன சொகுசு பாரு 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 மியாமி குஷன்ஸ் பாரு காலுக்கு காலுக்கு நல்ல சொகுசு பாரு. இதான் அந்த ஆடு. இதெல்லாம் சன்ரைஸ் குடிச்சுக்கோ. கரெக்ட். சித்தப்பா இன்னைக்காவது சொல்ல போறியா? எப்படி சொல்லலாம், என்ன எழுதலாம்? தம்பி குடிச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சுக்கோ. சன்ரைஸ் பிரீமியம் சுகர்லாம் சுவை மனதை உற்சாகப்படுத்துகிறது. அழகா இருக்காப்ல. ரெண்டு பேருமே. ஆனா இந்த பாட்டு கொஞ்சம் சுமாரா தான் போட்டிருக்காங்க. சரி டாக்கிங் கூடிட அளவுக்கு இல்ல. ஒரு 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 அனில் ஃபேனா, ஒரு அனிலா நான் வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் தான் ஜெயிச்சேன். நான் அணில் இல்லைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? நீயும் ஒரு அணில் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நீ வந்து அந்த பாட்டை பாடும் போது ஏதோ சாமி வந்த மாதிரி பாடிட்டு இருந்தியா, அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி வேற ஆடு சொல்லு.
ரஸ்னா ரஸ்னா. ரசமுள்ள ரசனே ரசனா 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 ரஸ்னா வந்து நீங்க உங்க ஸ்கூல் ஐ லவ் யூ ரஸ்னா, ஐ லவ் யூ ரஸ்னா. அதுதான் ஃபேமஸ் இல்ல? அந்த பாட்டை விட அந்த ஐ லவ் யூ ரஸ்னான்றது தான் ஃபேமஸ். அந்த பொண்ணு கூட ஒரு படத்துல நடிச்சது. ஆமா, ஒரு போனி டைல் ஒண்ணு மேல தூக்கி கொண்டு ஒண்ணு அழகா இருக்கும் அந்த பொண்ணு. அது ஒரு ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்புறம் ஜண்டு பாம்யா, ஜெண்டு பாம், ஜெண்டு பாம், ஜெண்டு பாம், தலைவிலைக்கும் பாம், ஜலதோஷம் தலையில போக்குமே நினைக்கணுமே, அதுதானே ஜண்டு பாம். பரவாயில்லையா, பழசெல்லாம் ஞாபகம் வருது. எவ்வளவு தேவையில்லாத டேட்டாவெல்லாம் இந்த மண்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் மட்டும் அதுதான் இது எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லாத்தையும் இறக்கி வச்சுருவேன் நினைக்கிறேன். பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு ஸ்பேஸை கிளீன் பண்ணி விடணும். எனக்கு இந்த ஜண்டு பாம் ஆடு விஷுவல் ஞாபகம் இல்லை, ஆனா சாங் மட்டும் ஞாபகம் இருக்கு. அது ஜண்டு பாம் அப்படின்றது இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அது ஆமா, அது கேட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. அந்த பாட்டு. அப்புறம் இந்த பாட்டும், பொன்வண்டு பொன்வண்டு சோப்பு பாருங்க பொங்கும். பொன்வண்டுக்கே இன்னொரு பாட்டு இருக்கியா, வெள்ளை அழகு கொள்ளை அழகு பொன்வண்டை போர் வருமா, இது வெள்ளை வெள்ளை அழகு அப்படி ஒரு, அப்போ ஒரு குழந்தை வந்து படம், இது கொள்ளை கொள்ளை அழகு அப்படின்னு ஒண்ணு, பொன்வண்டை போல் வருமா, வெள்ளை அழகு கொள்ளை அழகு பொன்வண்டை போல் வருமா, இது வெள்ளை வெள்ளை அழகு. இந்த வெள்ளை கொள்ளை அழகு பொன் வண்டை போல் வருமா, பொன்வண்டு ஆக்ஷன் ஷோ. வண்டை போல் வருமா. அப்போ வந்து அந்த சன் டிவில சன் டிவியின் தமிழ் மாலை அவர் தான் அப்பெல்லாம் எல்லா ஆடுக்கும் வாய்ஸ் கொடுப்பாரு. இருந்து பொன்வண்டு அப்படின்னு அவர் ரொம்ப இதுவா சொல்லுவாரு. அத பொன்வண்டு அரசன் சோப்பு ரெண்டு பேருக்கும் தான் போட்டி. அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நல்ல சோப்பு. அந்த வெளுத்துக்கட்டு 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 அந்த பாட்டு தானே ஆமா, அரசன் சோப் சாங், பயங்கர ஹிட் அந்த பாட்டு. அது மாணிக்க விநாயகர் தான் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரென்னு சர்ஃபு அதுக்கெல்லாம் பாட்டு இருக்காது, அவங்க வந்து கான்செப்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இந்த நீலம் சொட்டு நீலம் டோய் ரீகல் சொட்டு நீலம் டோய் என்ன வன்மையோ ஆஹா என்ன வெண்மையோ. ஆக்சுவலி நீலத்துக்கான தேவையை குறைஞ்சிச்சுல்ல, அப்புறம் உஜாலா வந்துருச்சு. இல்ல இப்ப யாரும் நீலம்லாம் ஐ டோன்ட் திங்க் வாஷிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் யார் யூஸ் பண்றா, அதுவும் உஜாலா வந்துச்சுல்ல. உஜாலா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அவுட். உஜாலான்னு ஒரு நீலம் வந்துச்சு தெரியுமா? ஏன் தெரியும், அதுக்கு ஆனா அதோட மாறிட்டேன். உஜாலாவுக்கு மாறிட்டேன். மூன்று நான் உஜாலாவுக்கு மாறிட்டேன்னு எல்லாத்தையும் உஜாலாவுக்கு மாத்தி இந்த இந்த சொட்டு நீலண்டோ அனுப்பி விட்டாங்க. கரெக்ட். நீ நிஜாம் பாக்கு அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. அதுக்கும் முன்னாடி பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பும் நிஜாம் பாக்கு. பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு. அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. இந்த மூஞ்சி மாறும். அது இந்த மார்ஃபிங் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மார்ஃபிங் பண்ணது அதுதான் நினைக்கிறேன். இல்ல மார்ஃபிங் வந்து நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும், எப்படா மூஞ்செல்லாம் மாறுது அப்படின்னு. நிஜாம் பாக்குக்கு எதுக்குடா இவ்வளவு விளம்பரம்? இது நிஜாம் பாக்கு வந்து முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தூர்தர்ஷன் பீரியட்ல ஒரு நிஜாம் பாக்கு தான் நினைக்கிறேன் ஒரு ஆடு வரும். ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்கும். ஒரு ரொமான்ஸ் காட்சியை வந்து படமாக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இது பண்ணும், திட்டம், ரொம்ப நாறுது. டைரக்டர் எங்கம்மா ஹீரோ வாயில சார். அப்புறம் அவர் நிஜாம் பாக்கு நிஜாம் பாக்கு தான் போட்டு வந்ததுக்கு அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. இப்படி நம்ம அந்த மாதிரி இருந்திருக்கோம் அந்த காலத்துல. நம்ம இப்ப வந்து அதெல்லாம் எவ்வளவு மாறிடுச்சு இல்ல. ஆனா இன்னமும் வடநாட்டுல எல்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஷாருக் கான் அஜய் தேவ்கன் எல்லாம் வந்து இந்த இது சுபாரி அந்த சுபாரி இந்த சுபாரி வித்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப வெள்ளந்தியா வாழ்ந்துருக்கோம் ஒரு காலம். இதெல்லாம் பார்த்து நிஜாம் பாக்கு போட்டிருக்கியா நீ? எனக்கு பாக்கே நான் பிடிக்காது. எனக்கு அது டேஸ்டா இருக்கும். அந்த கல்யாணத்துல எல்லாம் போனோம்னா அதுதான் வச்சிருப்பானுங்க, ரோஜா பாக்கு இல்லைன்னா நிஜாம் பாக்கு. ரெண்டு பாக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரோஜா பாக்கு நிஜாம் பாக்கு அஜந்தா பாக்கு. அஜந்தா பாக்கு அப்புறம் 3 தான் அவங்களும் சிறக்க அஜந்தா பாக்கு இல்ல அந்த மாதிரி ஏதோ வரும், ஞாபகம் இருக்கு அஜந்தா பாக்கு. அந்த மாதிரி அஜந்தா பாக்கு விளம்பரம் வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் வேற பாக்கு விளம்பரம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சரி, 3 பேர் தான். we spoke about அஜித் ad. த்ரிஷா பத்தி பேசணுமா? ஹீரா பத்தி பேசணும்ல. ஹீராவா? கேட்டீங்களா பாத்தீங்களா வாங்கிட்டீங்களா? ஏய் என்னடா
அந்த பாப்பா அது வேற சொல்லுவாங்க. அந்த அம்மா ஃபர்ஸ்ட் இதுல நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சினிமாக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஃபேமஸ் ஆனதுனால தான் சினிமாக்கு போயிட்டாங்க. அந்த ஒன் ஆஃப் த ஆட்ஸ்ல கௌதமி வருவாங்க. அப்படியா? கேட்டிங்களா இல்லையா? ஆமா, ஹீரா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த டீ இப்ப யாருக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கௌதமி வந்து சொல்லுவாங்க. ஐயோ, கௌதமிக்கே பிடிச்சிருச்சு அந்த டீ. ஆமா, அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு என்னடா? பாத்தீங்களா பாத்தீங்களா ஏவிடி பிரீமியம் டீ இப்ப யாரோட ஃபேவரட் டீ ஆயிடுச்சுன்னு பாருங்க. மறக்க முடியுமா? ஏவிடி பிரீமியம் டீயோட டேஸ்ட் தான் சொல்றேன். கமகம மனம், கார்டன் ஃப்ரெஷ், அதோட ஸ்ட்ராங். ஏவிடினா ஏவிடி தான். கேட்டிங்களா? ஏவிடி பிரீமியம் டீ தான் என்னோட ஃபேவரட் டீ. வாங்கிட்டீங்களா? அப்பெல்லாம் வந்து அது என்ன கண்ணன் தேவன் டீ, சக்கரா கோல்டு டீ, தாஜ்மஹல் டீ. அதுல வந்து அவர் வாசிப்பாரு. ஜாகிர் ஹுசைன் வருவாரு. ஜாகிர் ஹுசைன் வந்து கிடக்க யார் இவர் எதுக்கு இப்படி போட்டு வாசிச்சுட்டு இருக்காரு? டீ தானே வாங்கி குடிச்சிட்டு போயா, எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? நமக்கு அவர் யாருன்னே தெரியாது. அப்புறம் தபலைன்னா என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு மனுஷன் பாவம் ஒரு இப்படி போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காப்லையா அப்படின்னு தோணும். அவர் ஆக்சுவலி ஆமா, அந்த ஆட் பார்த்து தான் இவர் யார் இவரு அப்படின்னு கொஞ்சம் பக்கம் கேட்டுக்கிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லி அப்படிதான் அவருக்கு தெரியும். அதர்வைஸ் நமக்கு எப்படி தெரியும் அவரால்? மீரா ஷாம்பு மீரா ஷாம்பு. அது வந்து இப்போ பரிதாபங்கள்ல கூட அவன் யூஸ் பண்ணான். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க உள்ளம் மகிழ உடலம் குளிர நீராமல் பவுடர் கொண்டே நீராடு நீராடு. அது மீரா. நீரா சீக்காய் பவுடர் கொண்டு நீராடு. ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டா குமரவேல் சார், நேச்சுரல்ஸ் குமரவேல் சார் இருக்கார்ல, அவரை இன்டர்வியூ பண்ணேன். அவரோடது தான் ராகா ஹெர்பல். ஓகே. அந்த பாட்டை பத்தி சொல்லும்போது, மங்கை இவள் கூந்தல் தனில் தென்றல் வீசி மென்மை அந்த பாட்டை பத்தி சொல்லும்போது அவர் சொன்னாரு, அந்த பாட்டு பாடுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹரிஹரனை கூட்டின்னு வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் பாடினாராம். ஓ, தென் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னாரு. என்னோட பாட்காஸ்ட் சமல்ல செம. ஒரு நல்ல ட்ரிவியா அது. ஆமா. சோ ராகா அவங்களுக்கு தான் சிக் ஷாம்பூல அவங்க அப்பா வந்து அவர் தான் இந்த சாஷே ரெவல்யூஷன். ஆமா, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. சிக் ஷாம்பு விளம்பரம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஆனா அது சிக் ஷாம்பு தான் அப்பெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நானே யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர். நான் வந்து யூஸ் பண்ணாத ஐட்டமே இல்லை போல என் தலையில. மீரா ஷாம்பு கூட நான் யூஸ் பண்ணேன். மீரா சீயக்காய் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த கட்டியை ஏன் வாங்கினேன்? அது என்ன ஆடு, இந்த கட்டியை ஏன் வாங்கினேன்னு இந்த ஏதோ ஒரு சோப்பை இப்படி கை வச்சு எடுத்து இப்படி காட்டுவாங்க. அதுல கையில வராது, வரும். ஆமா, கரெக்ட் மாதிரி ஏதோ ஒரு தேய்க்கிற விம்மு மாதிரி. ஏன் நான் இந்த சோப்பு கட்டியை வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன், வெறும் கட்டியை வாங்கினேன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த கட்டி ஏன் வாங்கினேன்னு? அது ஜுனூன் தமிழ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன். அவங்க பூரா அங்க மும்பைல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வருவோம். கோமா வரும் எனக்கு. பண்டி உன் சோப்பு என்ன சுமாரா? என்னடா பண்டி? யாருக்கும் அந்த பேரு பண்டி. ஆமா. ஐயோ. அப்புறம் வேற வெல்வெட் ஷாம்பு, சிக் ஷாம்பு, அப்புறம் வேற கிளினிக் பிளஸ். ஒரு விவல் ஷாம்புல த்ரிஷா வருவாங்க. இந்த ஷாம்புல ஒரு விவலோட ஃபேர்னஸ் கிரீம்ல ஓகே, ஒரு பொண்ணு வந்து டல்லா இருக்கு, டல் திவ்யா அப்படின்னு அவளை காலேஜ் இருந்து என்னதான் சொல்றியா கொசு? இல்ல இங்க ஒரு கொசு கடிச்சிட்டே இருக்கு. சொல்லு. இந்த டல் திவ்யா அந்த ஆட்ல வந்து நான் ரீசெண்டா ஒரு நாளை கேம் அக்ராஸ். அதுல சிவகார்த்திகேயன் வராருயா. அப்படியா? ஒன் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறாரு அவரு. அது என்ன ஆடு? விவல்னா நினைக்கிறேன். ஏதோ சம் ஃபேர்னஸ் கிரீம். இந்த குண்டு மல்லிகா சொட்ட சுபலாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். நான் போய் தேடி கண்டுபிடிச்சேன். த்ரிஷா ஃபேர்னஸ் கிரீம் விவல்னு சும்மா போட்டு பாத்துருவோம். இல்ல இப்ப இதெல்லாம் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம பயலுக்கு. இல்ல கீழே யாரோ கமெண்ட்ல கூட எழுதியிருந்தாங்க ஹாப்பி இதுல சிவகார்த்திகேயன் வராரு அப்படின்னு சொல்லி. டாக்கிங் அபௌட் த்ரிஷா வந்து முதல்ல குட்டி அம்மாவா தான் நடிச்சிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆடுன்னு நினைக்கிறேன்ல. இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ இந்த சொறி அரிப்பு இல்ல வெடிப்பு விளம்பரத்துல வந்திருக்காங்க அவங்க. ஓ, அது எனக்கு தெரியாது. வெட் கிரைண்டர் விளம்பரத்துல வந்திருக்காங்கயா.
அப்படியா? ஆமா, ஏதோ ஒரு வெட் கிரைண்டர். ம். அப்புறம் இந்த ஹார்லிக்ஸ் ஆட் தான் மன்னு, நான் ரொம்ப பிஸி. ஆமா. தாத்தா உனக்கு சரியான பேர் தான் வச்சிருக்காரு. பார்க்க அப்ப ரொம்ப ஒல்லியா பாவப்பட்ட பிள்ளையா இருக்கும் அதுல. யங் அம்மாயா? அதுதான். எங்க அம்மானாலும் பரவாயில்ல. அதுக்கே அந்த ஊட்டச்சத்து 32 வகையான ஊட்டச்சத்தும் தேவை அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறம் படத்துலலாம் நடிச்சு தான் அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்துலாம் கிடைச்சு கொஞ்சம் அது உடம்பு குண்டாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பயுமே எனக்கு நான் த்ரிஷாவுக்கும் ஃபேனா? தெரியுது. ரொம்ப மச் லேட். இந்த தலையிலலாம் இப்படி கட்டியிருக்கும் போதே நான் நினைச்சேன். பந்தானா எப்பயும் கட்டுறது. முடி ரொம்ப பேட் ஹேர் டே எல்லாம் வந்து 90s கிட்ஸோட 90s கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் கட்டிருப்பாங்க. நான் 90 கூட கிடையாது, நான் 80s கிட். பரவாயில்ல, இருந்து போகுது. இதனால 90ல சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒண்ணு வீக்கோ வஜ்ரதந்தி. விகோ டர்மரிக் இல்ல காஸ்மெட்டிக். அது எல்லோ கலர்ல இருக்கும் அந்த அந்த பேஸ்ட். அதுல மஞ்சள் மிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப நான் வந்து வீட்டுல அது இருக்கும், எங்க சித்தி யாரோ யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்து நான் மூஞ்சில தேய்ச்சிப்பேன். எல்லாரும் பதறிடுவாங்க, ஐயோ உனக்கு மீசை முளைக்காதுடா, அவ்வளவுதான், அதுல மஞ்சள் இருக்கு தெரியுமா. ஐயோ, நான் வேற ஒரு வாரத்துக்கு கில்ட்லயே சுத்திட்டு இருப்பேன். எனக்கு அவ்வளவுதான், மீசை வளராது, நான் என்ன பண்ண போறேன், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்கல்ல. ஆக்சுவலி வீக்கோக்கு வந்து எனக்கு 3 ஆட் ஞாபகம் வருது. வீக்கோ டர்மரிக் இப்ப பண்ணுமா, அது காஸ்மெட்டிக். அது ஒண்ணா. அதுக்கப்புறம் வந்து வீக்கோ டர்மரிக் ஆயுர்வேதிக் கிரீம் சார், அது ஒண்ணு. அப்புறம் ஒரு கல்யாணம் அதுல சங்கீதா பிஜ்லா எல்லாமே ஞாபகம் எவ்வளவு ஜிபி இங்க அடைச்சிருக்கு. தூரமா இருக்கு. இந்த வீக்கோ வஜ்ரதந்தி ஆயுர்வேதிக் பேஸ்ட் ஒன்று இருக்கும். வீக்கோ வஜ்ரதந்தி ஆயுர்வேதிக் பேஸ்ட் மூலிகைகளாலே தயாரானது, அந்த மாதிரி ஏதோ வரும். தயாரானது. ஆமாமா, வீக்கோ வஜ்ரதந்தி ஆயுர்வேதிக் பேஸ்ட். அதுல வந்து ஒருத்தர் வந்து வால்நட்டை வாயால கடிச்சு உடைப்பாரு. கேட்கும் போதே எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. அப்ப எனக்கு தெரியும், நமக்கு அப்ப வால்நட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்குலாம் அப்ப தெரியாது. என்னடா என்ன பழண்டா இது, இவ்வளவு பெருசா இருக்கு, இதை வச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. இது சாப்பிட்டா எப்படி இருக்கும், இது எங்க கிடைக்கும், நம்ம வந்து கடையில எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டோம். அண்ணாச்சி கடையில, எந்த அண்ணாச்சி கடையில வால்நட் வச்சிருப்போம். ஒரு வீக்கோ டர்மரிக் ஒரு மெமரி என்னன்னா, நான் சைனால படிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரெஞ்சு ஃபேஷன் ஸ்கூல். அது ஓகே, நான் ஷாங்காயில ஃபேஷன் படிச்சேன், பிரெஞ்சு ஸ்கூல். ஸோ டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெஞ்சு. அதில் ஒரு டீச்சர் ஆட்ரேன்னு சொல்லிட்டு, ஆட்ரே எப்பயோ இந்தியா வரும்போது வீக்கோ டர்மரிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே குஷி. எவ்ரி டைம் ஹாலிடேனா நான் இந்தியா போகும்போது திரும்பி வரும்போது அவங்களுக்கு 5 டியூப் வீக்கோ டர்மரிக் வாங்கி போய் கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கே ஆச்சரியம், நாங்களே மதிக்க மாட்டோம் இந்த பிராண்டை, நீங்க என்ன நீங்க வீக்கோ டர்மரிக் போய் இன்னுமா நம்புறேன் கேட்டாங்க. I want some cosmetics from India அப்படின்னாங்க. இந்தியால என்ன காஸ்மெட்டிக், என்ன வீக்கோ டர்மரிக், வீக்கோ ரியலி வீக்கோ டர்மரிக். அதுல மஞ்சள் இருக்குல்ல, அதனால அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அது வந்து முகத்துல இருக்க கிருமிகள் எல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு செட் ஆயிருந்திருக்கு. அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதால தான் வந்து கேட்டாங்க. அப்போ எனக்கு இந்த ஃபேர்னஸ் கிரீம்னா ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஃபேர் அண்ட் லவ்லி வருவார் அதுல ஒரு சூர்யாலாம் வருவாப்ல. அப்பெல்லாம் ஒரு அந்த வேலை எல்லாம் பார்த்திருக்காரு. இப்பதான் திருந்திட்டாப்ல. அறியாத வயசில் எல்லாரும் கோக் ஆடு, ஃபேர் அண்ட் லவ்லி ஆடு. இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் திருந்தி அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு ஒரு ட்ரிவியா சொல்லட்டுமா, நான் கூட பேண்டீன் ஆட் பண்ணிருக்கேன். வாவ், அப்ப நீயும் வந்திருக்க ஆட்ல. இத முதல்ல நீ சொல்லி இருக்கணும்ல. ஸ்ரேயா வருவாங்க. ஸ்ரேயா கூட நீ தோழியா வந்திருக்கியா? ஏதோ சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு நம்ம வந்து நான் யூஸ் பண்ணேன்னு ஒரு ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. டிவி வந்த புதுசு, டிவில நான் வந்த புதுசுல ஒருத்தர் வந்து நீங்க வந்து நடிச்சே ஆகணும், நான் ஒரு ஆட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லங்க எனக்கு வந்து நான் ரேடியோல சேர்ந்தப்பயே என் பையனுக்கு 2 வயசுயா. டிவில வந்தப்ப அவனுக்கு ஆல்ரெடி 4 வயசு. அவனுக்கு ஸ்கூலு அதெல்லாம் இருக்கும். இல்லங்க என்னால ஆட் எல்லாம் பண்ண முடியாதுங்க. இல்ல வினோ, நீங்க யூ கேன் டூ இட். அது யார் ஒரு இது முறுக்கு கம்பி சரி, ஓகே, புது வீடு, ஒரு பாதி கட்டின வீட்டுல போய் ஒரு ஷூட். யார் தெரியுமா என் கூட, அவர் உள்ளுக்குள்ள அழுதுருப்பாரு. இப்படி ஒரு நடிக்க தெரியாத ஒரு பொண்ணோட என்ன
இவரு ஆடுகளம் நரேன். அந்த மாதிரி அவர் நல்லா நடிப்பாப்ல அவரு. ஐயோ! அந்த மாதிரி ஒரு ஆளு எனக்கு சத்தியமா சுட்டு போட்டாலும் அப்புறம் நடிச்சியா இல்லையா? ஆ அது அப்புறம் எதுலயுமே வரலன்னு நினைச்சு நான் வந்து அப்பாடா நிம்மதியா இருந்திருக்கேன். வரல நல்லதா போச்சுன்னு. ஒரு 6 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு அதை ரிலீஸ் பண்ணேன் அந்த படத்தை. 6 வருஷம் கழிச்சு நான் சைனால இருக்கிறேன். ஆ. என் கசின் ஒருத்தி மெசேஜ் அனுப்புறா, வினோ அக்கா ஐ எம் வாட்சிங் அ மூவி இன் பாண்டிச்சேரி தியேட்டர்ல நீங்க என்ன முறுக்கு கம்பி ஆட்ல முறுக்கு கம்பி. ஓ தியேட்டர் ஆட் அது. போட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில ஏதோ தியேட்டர்ல. கொடுமை. அப்புறம் அந்த இது ராஜீவ் மேனனோட சில ஆட்ஸ் சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா. அவர் படத்தையே ஆட் போல தான் எடுத்திருப்பாப்ல. ஏசியன் பெயிண்ட்ஸ் ஆட் ஒண்ணு வெறும் மியூசிக் தான் வரும். எல்லாம் அந்த பெயிண்ட் டப்பாவெல்லாம் வச்சு தட்டுவாங்க. எனக்கு அந்த மியூசிக் மறந்து போச்சு. யூ ரிமெம்பர்? இல்ல எனக்கும் ஞாபகம் இல்ல அந்த அளவுக்கு. ஆமா ஒரு பங்களாவோட வெளியில பாட்டே இருக்காது. இட் வில் பி ஒன். ஆமா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா என்னன்னா மியூசிக் ஆடுன்னா அது வந்து ஏர்டெல் தான். இப்ப அந்த மியூசிக் கேட்டா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? டேய் என்னடா அது எப்பேற்பட்ட மியூசிக், கார் ரிவர்ஸ் மியூசிக் ஆக்கி வச்சிருக்கீங்க. அத கேட்டாலே இரிட்டேட் ஆகும். யாரோ கார் ரிவர்ஸ் எடுக்கிறானுடா ஆஃப் பண்ணி தொலைங்களேடா. அந்த மாதிரி ஒரு நல்ல இசை. அது வந்து அந்த மியூசிக் அவர் எப்படி பண்ணுவாருன்னா அவரே போவார் அப்படியே கார்லயே இதுலயே போயிட்டு இருப்பாரு. போகும்போது ஒரு பையன் ஏதோ வாசிச்சுட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் வந்து ஏதோ தட்டிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் சேர்ப்பாரு. அவர் போய் சேர்த்துட்டு அப்போ அது அப்படியே பீக் போகும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதே மாதிரி ஹச்சு You and I in this beautiful world. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த ஆடு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு ரொம்ப நல்ல மெலடி சாங் மாதிரி இருக்கும் அது. விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி டைரி மில்க். டெய்ரி மில்க் பத்தியா? சரி ஓகே. ஆமா டெய்ரி மில்க். அதுல ஒரு பாட்டு இருக்கும். விஷயமே அந்த பாட்டு. ஸ்டேடியம் ஆடு. ஸ்டேடியம்ல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுவாள் இப்படி இப்படி. சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து இந்த கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அது சாங். ஓகே கிஸ். அதுவும் ரொம்ப ஃபேமஸ் இல்ல? ஆனா அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறது. அது திருப்பி ரீமாஸ்டர் பண்ணி கொஞ்சம் வருஷம் முன்னாடி மறுபடியும் கூட அதே பையன் வந்து டான்ஸ் ஆடுவான், பொண்ணு கிரிக்கெட் ஆடுவான். அப்படி மாத்திட்டாங்க அவங்க. ஆமா அந்த மாதிரி ஒரு புரட்சி ஒரு புரட்சி நடந்து விட்டது டைரி மில்க்ல. ஏன் பொண்ணு தான் டான்ஸ் ஆடணுமா, பையன் தான் கிரிக்கெட் ஆடுவானா அப்படின்னு. இதே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல ராஜீவ் மேனன் ஆடு தான். ஒரு பையன் வந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு வருவான். அவன் வரலன்னு சொல்லிடுவான். அப்புறம் எல்லாரும் வந்து பொண்ணு ஒரு தங்கச்சின்னு நினைக்கிறேன், அது தாவணி போட்டு கோலம் போட்டுட்டு இருக்கோம், அம்மா உள்ள சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேக்யார்டு வழியா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவான். அந்த விஷுவல்ஸும் கிராமம் எல்லாம் வந்து ரொம்ப அவர் ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்டைலான கிராமத்தை காட்டுவாரு. அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த ஜிங்கிள் எனக்கு மறந்து போச்சு. அந்த பாட்டோட பிகினிங் வந்து எப்படி இருக்கும்னா, ஐ திங்க் அது கண்டிப்பா ரேமான் சார் மியூசிக் தான். ஏன்னா அது பிகினிங் கேட்டா அப்படியே நம்ம ரோஜால அம்மம்மா அடி அம்மம்மா ஆனந்தம் இது என்னம்மா வீடெங்கும் புது வண்ணம் நாடெங்கும் இனி மின்னும் இந்நாள் பொன்னால் என்று பொங்கலிடும் வண்ணம் பூமியில் வந்து தங்கிவிடும். இந்த பொங்கலுக்கு உங்கள் இல்லங்களை ஏசியன் பெயிண்ட்ஸால் வண்ணமயமாக்குங்கள். வண்ணமும் எண்ணமும் ஒன்றாய் கலந்தன, வாசலில் இன்பங்கள் பூத்து குலுங்கின, சொந்தமும் பந்தமும் மகிழ்ந்தன. அதே மாதிரி இருக்கும்ல. இப்ப ஞாபகம் வருது. கரெக்ட். இது சூப்பரா இருக்கும் அது அந்த ஆடு. லியோ காஃபி ஆடு மாதிரி தான். அந்த மியூசிக் தானே. உடனே அந்த இதை வாசிச்சுட்டே இருப்பாங்க, அந்த வீணையை வாசிச்சிருப்பானுங்க. ரொம்ப ஃபேமஸ் இல்ல அது. அரவிந்த் சாமி எல்லாம் வருவாரு. அப்போல்லாம் அரவிந்த் சாமின்னு தெரியாது நமக்கு. ஃபேன் ஆஃப் அரவிந்த் சுவாமி. எங்க கிளாஸ் பொண்ணுங்க எல்லாரும் வந்து அப்படியே அரவிந்த் சுவாமி எல்லாம் சொல்லுவாங்க. ஐ நெவர் ஃபவுண்ட் ஹிம்.
அவர் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இத பார்த்தா அவர் எங்கேயாவது ஆமா. அப்படியே வந்து மெட்ராஸ் மாங்க்ல வந்து ஐய்யய்யோ! மெட்ராஸ் மாங்க்ல நம்மள பத்தி புடிக்காதுன்ட்டாங்க. இந்த மாரி அழகா இருக்காங்கன்னு இந்த அங்கிள் அழகா இருக்காரே அப்படின்னு நினைச்சதுல இன்னொரு அங்கிள் இருக்காரு. யாரு? அவரு யார் தெரியுமா? ரகுமான். ரகுமானா? எனக்கு ரகுமான் கொஞ்சம் பிடிக்கும். அவர் நல்ல டான்ஸ் ஆடுவாப்ல. மலை துளி ரகுமான் மலை துளி மண்ணில் சங்கம். இப்பயா? இப்பல்லாம் அவர் பெருசாயிட்டாரு. நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் நடி கண்ணமால டான்ஸ் ஆடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். நதியாவோட ஒரு படம். அ, அ. அந்த படம் எனக்கு அந்த படம் பேரு நிலவே மலரே. ம், ம். அந்த படத்துலலாம் சூப்பரா இருப்பாரு. அப்பல்லாம் நானே ஷாலினி வயசு தான். ஸோ வந்து அந்த ஷாலினி எப்படி இருந்ததோ அந்த படத்துல அந்த சைஸ்ல தான் நானே இருப்பேன். ஆனாலும் நான் வந்து நினைச்சிருக்கேன், ச்சே இந்த அங்கிள் சூப்பரா இருக்காருல்ல அப்படின்னு. எத்தனை அங்கிள் தான் சூப்பரா இருக்காருன்னு நான் ஒரு நாள் அங்கிளுக்கு தனியா வைப் பண்ணுவோம். குழந்தையா இருக்கப்ப வந்து சரி தட் ரிமைண்ட்ஸ் மீ கிரேப் வாட்டர் உட்வார்ட்ஸ் கிரேப் வாட்டர். உட்வார்ட் கிரே வாட்டர் வந்து அதுதான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட். என்னாச்சு? குழந்தை அழுதுச்சு. உட்வார்ட்ஸ் கொடுக்க சொல்லு. குழந்தை இருக்கச்சே அதான் கொடுத்தேன். அதுலயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வீட்ல வச்சிருப்பாங்க, ட்ரெயின்ல வச்சிருப்பானுங்க, ஏதோ தியேட்டர்ல வச்சிருப்பானுங்க. எல்லா பக்கமும் ஒரு மொத்தமா ஒரு கும்பலே சேர்ந்து சொல்லும். கரெக்ட். நாங்க குழந்தையா இருக்கச்சேன் அதுதான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கும்பலே சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய இந்த பேஸ் நர்சூஸ் காஃபி அந்த விளம்பரம் மாதிரியே இதை மாத்தவே இல்லை அவங்க கிடைச்ச வரைக்கும். உட்வார்ட்ஸ்னாலே நான் குழந்தையா இருக்கச்சே இதான் கொடுத்தேன் அப்படிங்கிறதே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டானுங்க போல. அது அந்த உட்வார்ட்ஸ் கிரேப் வாட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என் பையனுக்கு கொடுக்கும் போதெல்லாம் கூட சைட்ல நான் கொஞ்சம் அது சரக்கு தானே? அது சரக்கு தான். அது ஓம வாட்டரையா? அது சரக்கு. அதுல சரக்கு மிக்ஸ் பண்ணிருக்காங்களாமா. அப்பெல்லாம் வந்து அது அது ஒரு வதந்தி வந்துச்சு தெரியுமா? கிரைப் வாட்டர். அதுல வந்து ஜின்னு கலந்துருக்காங்க. அதுல வந்து கிரைப் வாட்டர் இல்லையா? ஆமா, அது அதனாலதான் குழந்தைங்க அதை குடிச்சோன்னா மப்புல தூங்கிருது. கிரைப் வாட்டர் குடிச்சாலாம் தூங்க மாட்டாங்க. காஃப் சிரப் குடிச்சாதான் தூங்குவாங்க பசங்க. அது கரெக்ட். ஆனா இவங்க வந்து பொருள் நிறைய விக்கணும், அது நிறைய ரிசல்ட் கொடுக்கணும். ஏன்னா வெறும் ஓம வாட்டர் குடிச்சு எந்த குழந்தை தூங்கும்? அது கிரைப் வாட்டர் குடிச்சா வயித்து வலி அவங்க வந்து அதுல ஏதோ ஒரு அப்பெல்லாம் பயங்கரமா இந்த மாதிரி வதந்திகள்லாம் நிறைய பரவும்ல. அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த கிரேப் வாட்டர் கொடுக்கூடாது குழந்தைங்களுக்கு. ஏன்னா அதுல வந்து சாராயத்தை கலக்குறாங்க, ஸ்பிரிட் கலக்குறாங்க. இதை கொடுத்தா குழந்தைங்க அவ்வளவுதான் குடிகாரனாயிடும் பெருசாகி. இப்பதான் எனக்கு புரியுது. நிறைய பேருக்கு சின்ன வயசுல உட்வர்ட்ஸ் கொடுத்ததுனாலதான் டாஸ்மாக் விற்பனை அதிகமாயிருக்கு. கொடுமை. பெனட்ரில் குடிச்சா தூக்கம் வரும். அது வந்து எனக்கு தெரியும். பட் கிரைப் வாட்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம். நீ தான் கிளப்பி விடுறேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. நோ, இது இது ஊருக்கே தெரிஞ்சதுதான். இந்த மெட்ராஸ் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மெட்ராஸ் மாங்க் என்ற போர்வையில் ஒருவர் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார். அப்புறம் சாக்லேட் விளம்பரம் இருக்குல்ல, அதுல வந்து மெலடி சாக்லேட்டி அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். மெலடி அது சாக்லேட்டி சாக்லேட் அது வந்து அது எக்லர்ஸ்க்குள்ள சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சாக்லேட்டுக்குள்ள எக்லர்ஸ் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ். அப்போ அது வந்து ஸ்கொயர் டைப்ல மேல மட்டும் ஒரு பக்கம் மட்டும் வச்சிருப்பா. ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதுல ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. இப்ப வர்றது இல்லை அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த சாக்லேட். அது எதுவுமே கிடைக்காது. ஆனா அந்த சாக்லேட்டு. அப்புறம் ஆசை சாக்லேட். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அது சின்ன சின்ன ஆசை பாட்டே போட்டிருப்பானுங்க. தின்ன ஆசை தின்ன ஆசை அந்த மாதிரி ஏதோ. அது அந்த சாக்லேட் இருக்குல்ல, ஆசை சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர் இருக்குல்ல அதை வந்து இழுத்தா வரும். நாங்க வந்து பசங்களுக்குள்ள போட்டு வச்சிருப்போம். எவ்வளவு தூரம் பெருசா போகுது பாக்குறியா அப்படின்னு. நான்லாம் வந்து இல்லுன்னு இழுப்பேன் 2 கையில. இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுது பாடுறா அப்படின்னு. ஆமா, மத்த சாக்லேட் பேப்பர் அப்படி ஸ்ட்ரெச் ஆகாது. அவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு ஸ்பெஷல் பேப்பர் யூஸ் பண்ணிருப்பாங்க. மெலடி வந்து மெலடி அது சாக்லேட்டி பேசணும்ல. ஒண்டர் கேக் ஆட் ஞாபகம் இருக்கா? ஒண்டர் கேக். ஓ ஒண்டர் கேக் அதானே? ஓ ஓ ஓ ஒண்டர் கேக். ஒண்ணுமே இருக்காது. அதே திருப்பி பாடுவாங்க. ஒண்டர் கேக் ஒண்டர் கேக். அது என்னன்னா அந்த கிங்ஃபிஷர் ஆட்லயும் அப்படித்தானே வரும். உலலலலலேலோ உலலலலலேலோ. அப்புறம் மறுபடியும் உலலலலேலோ உலலலல உலலலலன்னு. அது சூப்பரா இருக்கும் அந்த ஆடு. விதவிதமா பண்ணிருப்பாங்க. அதுல கெயில் வரைக்கும் இருக்கும். லாரால தொடங்கி கெயில் வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வச்சுதான் பண்ணுவானுங்க அவனுங்க. சூப்பர் பேட் அது. அண்ட் அந்த மியூசிக்கும் வந்து ரொம்ப. அவர் தான் வந்து ஊரை விட்டு துரத்திட்டீங்க மல்லையா கிங்ஃபிஷர் ஆடு. ஆமா, நானும் போறேன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். ஆடு போட்டவரை அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வருஷம் பிகினி போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி கிங்ஃபிஷர் கேலண்டர் போட்டிருக்க ஒரு மனுஷன்
எவ்வளோ கஷ்டப்பட்டு. ம். போய் கூட்டிட்டு வர வேண்டியது தானே ஆமா. இருந்தா. அவர் மல்லையாவை நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிறோம். அவர் இருந்தா நல்ல டைம் பாஸ் ஆகும். நல்ல பியர் கிடைப்பதில்லை சமூகத்தில். மல்லையா வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ச்சே, பிரசாந்துக்கு மட்டும்தான் ஃபேன்னு நினைச்சேன். இப்படி விஜய் மல்லையா விஜய் மல்லையா fan வந்து அது அந்த அந்த மாதிரி வெறும் சாங் இல்லாம வெறும் இது மட்டும் பாடுறது. லா 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 அந்த மாதிரி லிரிலாடும் அப்படிதான். லிரில் அப்படிதான். அப்புறம் வந்து இப்ப நம்ம உள்ளல அப்படிதான். பூம் பூம் பூமர் பூம் பூம் எப்படி வரும் சொல்லு. பூம் பூம் பூமர் அவ்வளவுதான் ஒரு பதில மொத்தமாக இருக்கும். பூம் பூம் பூமர் வேற ஏதாவது சொல்லுங்கடான்ற மாதிரி இருக்கும். அதே பீரியட்ல இந்த ஆட் ஒண்ணு வரும். கோழி முட்டை ஆடு. கோழி முட்டையா? சாப்பிடுவீர் சாப்பிடுவீர். ஆமா, அது இந்த எக் கமிஷனோ ஏதோ ஒரு கார்பரேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்ல. அவன் எப்ப பார்த்தாலும் இந்த எக் விளம்பரம் போட்டே இருப்பான். அது புரியவே புரியாது. லோகோ வந்து இப்படி முட்டையை வெட்டின லோகோ தானே. அவங்க எல்லாம் இப்ப எங்க போனானுங்கன்னே தெரியல. இப்பதான் நம்மளே முட்டை வாங்கி திங்கிறோம்ல. அதனால இனிமே எதுக்கு அந்த விளம்பரம் எல்லாம் போட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஏன்னா அப்ப முட்டை இந்த பிராய்லர் எக் ப்ரமோட் பண்றதுக்காக அப்ப அந்த ஆட் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹை அந்த மாதிரி கியூட்டா இருக்கும் அந்த ஆடு. எல்லாருமே ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் எல்லோ தீம்ல செட்டு எல்லாமே வந்து. சாங் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அந்த லோகோ தான் ஞாபகம் இருக்கு. கோழி முட்டை தான் சாப்பிடு. ஏன்னா அது கிரிக்கெட் போடும்போது அந்த கிரிக்கெட்டுக்கு நடுவுல அந்த ஆடு போடுவானுங்க. Eggs for taste. Eggs for fun. Eggs are good for everyone. Eggs, 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 eggs. Boiled eggs, fried eggs, omelets, beaten up eggs. भले कमाल दा एग. Any time of the year. Egg. Any time of the day. Egg. Eggs are health. Eggs are strength. Eggs taste great. Eggs are fun. Eggs to work. Eggs to play. Eggs, 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 eggs every day. Boiled eggs. Fried eggs. Omelets. Eggs, eggs, eggs for everyone. தூர்தர்ஷன்ல. அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாட்டு இருக்கு, யப்பாங் குப்பாங் கப்பாங் குப்பாங். அது பாடம், அது படத்துல வர பாட்டு. நான் இப்ப சொல்றது முதல்லக்கு தானடா அந்த பாட்டு. ஆனா அது வந்து ஹார்லிக்ஸ் ஆடு. யப்பாங் குப்பாங் ஜப்பாங் கப்பாங் அப்படின்னு ஆடு. அததான் வந்து அவங்க வந்து அந்த பாட்டை போட்டானுங்க. முதல்லக்கு தானடால. ஹார்லிக்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு பிராண்ட் பாருங்க. ஹார்லிக்ஸ் அம்மா அப்படிங்கறது வந்து விவேக் சொல்லுவாரு. ஆமா, ஹார்லிக்ஸ் அம்மா, ஹார்லிக்ஸ் அம்மா அப்படின்னு அந்த ஆட்ல வந்த அம்மாவை தான் அவன் சொல்லியிருப்பான். ஏதோ சொல்லுவாரு அவரு. இல்ல, அவர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இவ வந்து இந்த அவங்க ஆக்ட்ரஸே அதுல நடிச்சிருப்பாங்க. ஹார்லிக்ஸ் மின்னலேலன்னு நினைக்கிறேன். மேபி. அப்புறம் எல்லோ அண்ட் ஒயிட் அப்படி சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஆடோட செட்டு ஞாபகம் வருது. நல்லா ஆர்டிபிஷியல் லேஷஸ் எல்லாம் ஒட்டின நல்ல முடியெல்லாம் கலையாம எழுந்துப்பாங்க. தினம்தோறும் வாங்குவீர் உதயம். ஜோதிகா அந்த ஆட நீ பார்த்தன்னு வையேன், அது ஒரு ஹைப். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நிஜமாவே நம்ம வீட்ல இருந்தா நம்ம தினந்தோறும் வாங்குவீர் இதயம். நல்லா இருக்கும் அந்த சாங், சூப்பரா இருக்கும். சமைச்சுனே இருப்பாங்க. திடீர்னு அப்படியே சமையல் கையோட, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் பாட்டில் நல்லெண்ணெய் சாப்பிட்டாதான் அப்படி வாழ முடியும். 2 இட்லிக்கு அப்படியே ஒரு மக்கு நிறைய. அப்போ இதயம் நல்லெண்ணெய்க்கு முன்னாடி அவங்க இந்த சித்ரா வருவாங்க, ஆக்ட்ரஸ் நல்லெண்ணெய் சித்ரா. அப்போ அதுக்கு என்ன பாட்டோ இல்ல ஏதோ டயலாக் ரொம்ப ஃபேமஸ். டயலாக் ஆமா இல்ல, அவங்க அதனாலதான் ஃபேமஸே. நல்லெண்ணெய் சித்ரான்னு தான் அவங்க பேரே. ஆமா, மறந்து போச்சு. அவங்களே இறந்து போயிட்டாங்க. ஆமா ஆமாயா, அவங்களுக்கு அப்படி ஒரு ஏதோ ஒன்று இருந்தது. அந்த நல்லெண்ணெய் சித்ரா தான் அவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ அந்த ஆட்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்களா இல்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட் நடிச்சாங்களான்னு தெரியல. ஆட்ல நடிச்சு ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் படத்துல எல்லாம் நினைக்கிறேன். அப்படியா? நான் எப்பயோ தூர்தர்ஷன்லயே பாத்திருக்கேன் அவங்களோட ஆட் தானே. அவங்க எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இதய நல்லெண்ணெய் ஆரம்பிச்சது இவங்களை வச்சுதான் நினைக்கிறேன், சித்ரா வச்சுதான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்புறம் தான் ஜோதிகா வந்ததுக்கு அப்புறம் ஆயில் புல்லிங், ஆயில வந்து எடுத்து தலையில ஊத்தி குடிச்சு அதை எல்லாம் பண்ணிட்டே அது சமைக்கிற என்னடா விடுங்கள அந்த எண்ணெய பாவண்டான்ற மாதிரி. நல்லெண்ணெய் படும் பாடு. நல்லெண்ணெய் அது ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? அதை எடுத்து நீ ஞாபகம் இருக்கா? ஓனிடா ஆட் எல்லாம் பாத்துருக்கியா? ஆமா. 3 centimeters FSD, multifunction on-screen display, 30-channel preset memory, 2-way twin angular 4-speaker system, electronic.
When Onida performs, everybody goes speechless. Onida, neighbor's envy, owner's pride. ஓனிடா ஆட் பார்த்து நான் வந்து நினைச்சிருக்கேன், ஒரு மனுஷன் எப்படிதான் மொட்டையா வாழ்ந்துட்டு இருக்கான்னு. இப்ப புரியுது எப்படி வாழ்ந்தாங்க. என்ன இவங்க எல்லாம் எப்பவுமே மொட்டையாவே இருக்கானே, இந்த ஆளுக்கு வந்து டெய்லி மொட்டை அடிச்சிருவாரா, இந்த ஆட்ல நடிக்கிறதுக்காக இவர் மொட்டையாவே இருப்பாரு போல அப்படின்லாம் தோணும் எனக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் நம்ம இனம் அது அப்படின்னு. வானத்துல வந்து ததாஸ்து தேவதைகள்னு இருக்கான் எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஆமீன் அப்படி சரி. யாரையாவது ஆசைப்பட்டா வந்து ததாஸ்துன்னு அதை கொடுத்துருவோம். நான் ஆசைலாம் படல. யாராவது மொட்டை இருக்குன்னு ஆசைப்படுறாங்களா? டெய்லி ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி சிந்திச்ச உடனே அது கொடுத்துருச்சு. அது வந்துருச்சு போல. Universe வந்து ரொம்ப வேணும். அதாவது நமது பெருமை நெய்பர்களின் இதுவா பொறாமை, ஓனர்ஸ் Pride. பிரைட், நெய்பர்ஸ் என்வி, ஓனர்ஸ் என்வி. என்வி அப்படிங்கிற வார்த்தையே அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். என்வினா என்ன அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இதுக்காகவே நம்ம ஒரு டிக்ஷனரி வாங்கி பார்க்கணும். நம்ம யாரும் பக்கத்துலயும் கேட்க முடியாது, யாருக்கும் தெரியாது. என்வினா அமாரா பஜாஜ் தான் நீ சொன்னல ஃபர்ஸ்ட். அது மாதிரி ஹுடி பாபா ஆட் இருக்கும். ஹுடி பாபான்னு ஒருத்தர் ஓட்டிட்டே போயிட்டே இருப்பான். அது என்ன பைக்குன்னே ஞாபகம் இல்லை. கேலிபர்னு நினைக்கிறேன். கேலிபர் 125 அந்த மாதிரி. இந்த ஆடு ஞாபகம் இருக்கா? சுசுகி சமுராய். நோ ப்ராப்ளம். ஆமா சூப்பரா இருக்கும் அது. சுஜுகி சாமுராய் சூப்பரா. Wow, Suzuki Samurai. Your bike? No problem. What about the power? Pickup? Huh? No problem. Yeah? And mileage? Good, huh? No problem. பைக் தான் இல்ல பைக் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஸ்டைலிஷா இருக்கும். சவுண்ட் சூப்பர் சவுண்டா இருக்கும். அந்த பிடிக்கும். எனக்கு தெரியாது. பைக் நல்லா இருக்கும் பார்க்க. அடியா. சுசுகி சாமுராய் வந்து யாரோ ஒரு அங்கிள் வச்சிருந்திருக்காரு, நோட் பண்ணிட்டேன். அந்த அங்கிள் சூப்பரா இருக்கார்ல. சீனியர் ஒருத்தர் வச்சிருந்தா கரெக்டா தான் கண்டுபிடிக்கிறேன். அங்கிளோட பைக் சூப்பரா இருக்குல்ல. அப்பெல்லாம் அங்கிள்லாம் கிடையாது. அவன் அங்கிள் இல்ல, யாரோ ஒரு கிரஸ்ட். சீனியர் அவ்வளவுதான். அதுதான். பைக் தான் நல்லா இருக்கும். சீனியர் நல்லா இருக்கும் சார். ஐயோ, இந்த கேட்பரிஸ் ஆட் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா சாங் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கேட்பரிஸ் ஆட்ல ஏதோ ஒரு நல்ல சாங்கெல்லாம் இருக்குமே. ஜெம்ஸ் ஆட் எல்லாம் ரொம்ப தனித்துவமா இருக்கும். டேக் லைன்லாம் நிறைய ஞாபகம் இருக்கு. பட் ஆமா, ஆனா அவங்க ரொம்ப உழைப்பாங்க. டேய் ரமேஷ், டேய் சுரேஷ் அப்படின்னு அதுலதான் வரும். 2 பேரு, டேய் ரமேஷ், டேய் சுரேஷ். அவங்க அதை சாப்பிட்டுட்டு திருப்பி மறந்துடுவாங்க. டேய் ரமேஷ், டேய் சுரேஷ். இது 5 ஸ்டார் கலக்கரேல் சந்துரு. கலக்கரேல் வந்து புது வீடு, புது வண்டி, புது பைக்கு, வயிறு சொல்லிட்டு போ. அதுவும் ஏதோ ஒரு பெயிண்ட் ஆட் தான் நினைக்கிறேன்ல. பெயிண்ட் ஆட் தான், ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஆட். அந்த மாதிரி தான் ஏதோ. இந்த பெயிண்ட் ஆட் தான் ரொம்ப அதிகமா அப்பெல்லாம் வந்திருக்கு. டைனோரா டிவி ஞாபகம் இருக்கா? இல்ல, அது வந்து நான் புது அர்த்தங்கள்ல தான் பாத்திருக்கேன். டைனோரா டாக் தெரியுமா? அப்போ அந்த ஆடுல வந்து ஐயோ ஏதோ, அதாவது வந்து நீங்க ட்ரெண்ட்ல இருங்கங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதுக்கு இங்கிலீஷ்ல. ஓகே, அந்த ஆட் நடுவுல ஒரு நாய் வந்து இப்படி ஒரு பெரிய கிளாஸ் போட்டு இப்படி பாக்கும், கண்ணாடி போட்டு. ஓகே, அதனாலயே அது பேர் டைனோரா டாகா? யாராவது பெரிய கண்ணாடி, மூஞ்சி சைஸ்க்கு பெரிய கண்ணாடி கண்ணுல போட்டிருந்தா அவங்க டைனோரா டாக் என்று செல்லமாக அழைக்கப்படுவார்கள் அந்த காலத்துல ஸ்கூல்ல. ஓகே, பட் இப்ப அதான் ஃபேஷன். ஐ நோ. இப்ப எல்லாம் உங்களுக்கு ஃபேஷன், ஒரு ஃபேஷன் டிசைனர் கிட்ட போய் நம்ம ஃபேஷன் பத்தி சொல்லக்கூடாது. பரவாயில்ல சொல்லு. சாலிடர் டிவி நான் பார்த்துருக்கேன், பட் ஆட் பார்த்தது இல்லை. நான் சாலிடர் டிவி யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி சாலிடர் டிவியோட ஆட் வந்து புது அர்த்தங்கள்ல நிறைய வரும். ஆமா, நான் அதை தான் டைனோரான்ட்டேன். டைனோரா டிவி ஆட் அப்ப எதுல வரும்? வேற எதுல? இந்த பாட்டு ரஜினி ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடுவார்ல, அப்ப சுத்தி ஃபுல்லா டிவியா வச்சிருப்பாங்க. என்னோட வேணும் சொல்லி தரவா, அந்த பாட்டு. டைனோரா ஸ்பான்சரோ ஒரு வேளை டிவி பேபி அந்த மாதிரி இருக்கும். டைனோரா ஸ்பான்சர் இருக்கும். சாலிடர் வந்து இந்த இது சாலிடர் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டதுல. அது வந்து ஏதோ ஒரு, அதுக்கு ஏதோ ஒரு இந்தியன் கம்பெனி தான் அது சாலிடர். அப்படியா? இஃப் ஐ அம் நாட் ராங், நம்ம இந்தியன் கம்பெனியா? கிட்டி இருக்கார்ல, ஆமா அவரோடதா? ஏதோ அவர் ஆரம்பிச்சு அப்புறமா க்ளோஸ் பண்ணிருப்பாரு இருக்கும். 91க்கு அப்புறம் குளோபலைசேஷன் வந்து வேக் கனெக்ஷன் ஞாபகம் இருக்கு. பட் அவர் ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு, சாலிடர் இந்தியன். அதுவும் ஒன்னான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிரிக்கெட் ஆடுலாம் இருக்கும். கிரிக்கெட் ஆட்ஸ் தனி. அதுல வந்து 99 வேர்ல்டு கப்புக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. இந்தியா ஹே திகாதோ.
இப்படி சொல்லி எல்லாரும் ரொம்ப உணர்ச்சி போக்க பாடிட்டு இருப்பானுங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. பயங்கர இந்தியா திகாதோ இந்த மாதிரி ஏதோ பாடுவானுங்க. இது ஹிந்தி பாட்டு தான். பயங்கரமா கும்பலே டிராவிட் எல்லாம் வந்து உணர்ச்சி பொங்க பாடிட்டு இருப்பாரு. நீ என்ன அத இங்க பண்ணிட்டு இருக்க? அப்புறம் போயிட்டு தோத்துட்டு வந்துட்டேன். திராவிட என்ன கலாய்க்கிறீங்க? அவர் ஒரு சாஃப்ட் பீஸ். அவரை வந்து கத்த விட்டுருப்பாங்க பாவமா. கரெக்ட். தி வால். அப்புறம் அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு 99ல இது லண்டன் போய் தோத்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. அந்த ஹச்சு டாகுக்கு அப்புறம் இன்னொரு அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இவங்கெல்லாம் ஆடுவானுங்கல்ல வோடஃபோன் விளம்பரத்துல. எல்லாம் வெள்ளை கலர் ஒயிட்ல இருப்பானுங்க. ஆமாயா. ஏய் ஜூசு. ஜூசு ஜூலுவா? ஜூசு தான் பொம்மை. ஆமா. அதே மாதிரி இன்னொரு பொம்மை வருமே 7 அப்ல ஒருத்தன் வருவான் தெரியுமா? ஆமா, ஒல்லி குச்சா இருப்பா. அது அந்த ஸ்டிக் மேன் மாதிரி. அவனுக்கு கூட ஒரு பேர் இருக்கு. அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா வந்து அப்படியா? பிடோடிடோ. ஆமா கரெக்ட். இந்த தம்ஸ் அப் ஆடுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சல்மான் கான் கண்டெய்னர் பண்ணி குடிப்பாரு. கண்டெய்னர் மேல விசால்லாம் வந்து இப்போ கடைசியா விசால்லாம் குதிச்சிருந்தாரு. நடுவுல மகேஷ் பாபு எல்லாம் குதிப்பாப்புல. யாராவது அப்படியே போய் பயங்கரமா அடிச்சு புட்டிச்சு கஷ்டப்பட்டு போய் அந்த ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சாதான் அது தெம்பு. அப்ப நம்மளாம் சாதாரண ஆளுங்க. பெப்சி கொடுங்க, பெப்சி வாங்கி குடிச்சுக்கோ. என்ன வேணா சொல்லுவேன். என்ன கோலா ஆயிட வேணா நீங்க வந்து சொல்லுங்க. கோக் குடிடா, ரேப் அடிடா. கோக் குடிடா, ரேப் அடிடா. யாராலையும் பீட் பண்ண முடியாதுடா. அந்த சாம் என்ன, அதுதான் ஸ்டைல் என்ன, அந்த அழகு என்ன. அன்னைக்கே கெட்ரினா கைஃபோட டான்ஸ் ஆடினாரு. நீங்கள் செல்ல வேண்டிய பகுதி தமிழக வெற்றி கழகம். ராஜ்மோகனுக்கு நம்ம நண்பர் ராஜ்மோகன் வந்து அங்கதான் இருக்காப்புல. நான் வந்து சொல்றேன், ஒரு ஆளு நமக்காக வெளிநாடு துபாய் கிளைக்கு வந்து ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. ஒரே யாரு வினோதாவா அப்படிமா என்ன பத்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கடா. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. எவ்வளோ ஒரு 100 ஆடுக்கு மேல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லட்டுமா, டு கன்க்ளூட், இந்த மாதிரி இத்தனை வருஷமா ஒரு மெமரிஸ்ல இருக்கிற இத்தனை ஆட்ஸ் இருந்தது இல்ல, இப்போ ஒண்ணு நம்ம யாரும் டிவில பாக்குறது இல்ல, இன்னொன்னு ஸ்கிப் ஆட் பண்ணிடுறோம். ஆட் வந்தா அந்த ஆடுமே கூட உங்களுக்கு காமிக்கிற ஆடு எனக்கு காட்டாது. ஏன்னா என்னோட ஆமா, நான் பாக்குற விஷயங்கள் ரிலேட்டடா எனக்கு ஆட் வரும். நீங்க எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருக்கீங்கிறதுல உங்களுக்கு ஆட் வரும். நான்லாம் ஸ்கிப் ஆட் கூட இல்லை. நான் வந்து அந்த இது சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணிருக்கேன். எனக்கு ஆடே வராது. நானும் இல்ல டைம் வேஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த ஆட் ஃபில்ம் பண்ற இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு டிவி இருக்கு, சீரியல் இருக்கு. சீரியலுக்கு நடுவில் ஆட் போட்டு தானே ஆகணும். அதனால அது போட்டுட்டே தான் இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி இயங்கிட்டே தான் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு நிறைய ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும், ஆனால் அதிகமாக ஆகலை, கம்மியாக இருக்கு. இப்போ முன்னாடி ராஜீவ் மேனன்லாம் ரொம்ப நல்லா ஆட் பண்ணுவார். அப்புறம் அவங்க பேர் என்ன, ட்வின்ஸ் இருப்பாங்களே, ஜேடி ஜெர்ரி. அவங்க இப்பயும் இருக்காங்க. அவங்க தான் சரவணா ஸ்டோர்ஸ். அதான் அவங்க இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்றேன், அவங்கலாம் வந்து பயனியர்ஸா அந்த காலத்துலலாம் இருப்பாங்க. அப்புறம் பாம்பே ஆட்ஸ் எல்லாம் கொஞ்சமாச்சும் கிரியேட்டிவா இருக்கும். டப்பிங் தான் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஆனா கிரியேட்டிவா ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. இப்போ வந்து எல்லாமே ரொம்ப நம்மளோட அட்டென்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியோட தான் இருக்கும். அதுல ஒரு அமைதி இருக்காது. அமாரா பஜாஜ் மாதிரி இப்போ ஒரு ஆட் போட்டா யாரு பாப்பா? யோசிச்சு பாரு. நம்மளே 10 செகண்ட்ஸ்க்கு மேல ஏதாவது ஒண்ணு பார்க்கணும்னா, ஐ திங்க் இந்த ரீல்ஸ் வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் எல்லாருக்கும் ADHD வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ்லயும் புறா ஆட் தான் போட்டுருக்காங்க. என்னன்னா அது நம்ம ரீல்ஸ் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க பேசுறது எல்லாமே ஆடு தான். நான் இன்னைக்கு தெரியாதனமா இந்த கடைக்கு போயிட்டேன், ஐயோ என்ன ஒரு கூட்டம், எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்றானுங்க.
டேய் யாரா நீங்களா வினோதமா ஸ்கேம் பண்ணிருக்கீங்க. நான் வந்து என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, என்ன பண்றேன்னே தெரியல. உடனே நான் வந்து இந்த ஒருத்தர் இதுல சொன்னாரு, அதுல போட்டேன். எனக்கு இப்போ வந்து நிறைய பணம் வருது. இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த இதுல போய் பாருங்க, என்னோட லிங்க் பயோல இருக்குன்றானுங்க. கமெண்ட்ல போய் பாருங்க. கொடுத்துருக்கேன். ஆமா, அந்த மாதிரி இப்போ ஆட் வந்து மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. ஆடை வந்து எது ஆடு எது ரியல்னே தெரியல. அதுவும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, சமீபத்தில் பிரச்சனை கூட ஆச்சு. ஒரு பொண்ணு, இந்த பொட்டேட் ஃபேஸ்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சாப்பாட்டு கடை, ஏதோ ஒரு கேக் கடை, இன்டர்வியூ பண்ணாங்களே ரீசெண்டா, அவங்க தான் அந்த பொண்ணு தான் அந்த பொட்டேட் ஃபேஸ் தான். அந்த பொண்ணு வந்து ஒரு கேக் கடை பற்றி போடுது. இந்த கேக் கடைக்கு போனேன், இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கேக்லாம் நீங்கள் வாங்குங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கீழே வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, இது ஆடா இல்லையான்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு. அப்புறம் அது வந்து சொல்லுது, ஆமாம் இது ஆடு தானே. அப்போ அதை வச்சு பயங்கரமாக ஓட்டு ஓட்டுனானுங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான். அதை முன்னாடியாச்சும் நம்ம பார்க்குறது ஆடுன்னு தெரியும், இது தெரியவே மாட்டேங்குது. நான் இதை பற்றியே ஒரு பாட்காஸ்ட் முன்னாடி பேசியிருக்கேன், நீ அது கேட்கலன்னு நினைக்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸோட இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவங்க வந்து தானே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதில் வந்து பெரும்பாலும் பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அது குழந்தைங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஹோம்மேடு, வீட்டில் தயாரிக்கிறது, என்ன தர இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒன்றும் தெரியாது, அவங்க சர்டிஃபைடா. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு ரீலுக்கு 1,00,000 கிடைக்குதுன்னா சந்தோஷமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்டோட இதுவும் மாறிடுச்சு. இனிமேல் இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா பர்சனலைஸ்டாக நேராக இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு பேசுறது. அந்த காலத்துலலாம் சச்சின், ஷாருக் கான் அவங்கெல்லாம் தான் வந்து கோக்கு குடின்னு சொல்லி இப்போ ஊரே கோக்கு தான் குடிச்சிட்டு இருக்கோம். சச்சின், ஷாருக் கான், சொல்ல வேண்டிய பேரை சொல்லுங்க பாஸ். யாரு? விஜயா? அது நான் பெப்சிக்கு வந்து சச்சின், ஷாருக் கான்லாம் வந்திருக்காங்கல்ல. ஷாருக் கான் இருக்காரு. சச்சின் எப்பவுமே வருவாரு. சச்சின் வந்து கோக்கும் பெப்சியும் குடிப்பாரு, பூஸ்டும் போய் குடிப்பாரு. அவர் குடிக்காத ஐட்டமே இல்லை. ஆனால் சரக்கு விளம்பரத்தில் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்போர்ட்ஸ் மேன்யா. ஆனால் வந்திருக்காங்க சில பேர்லாம், சரக்கு விளம்பரத்தில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி சச்சின் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங் ஆட்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணி இருந்திருக்காரு. தெய்வம்னா அப்படிதான். ஆனால் தோனி வந்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு லிக்கர் ஆட்ல நடிச்சிருக்காப்புல. ஆனால் மற்றபடி அந்த டைம்ல எல்லாம் வில்ஸ் தான் நம்ம இந்தியன் டீமுக்கே வந்து இதுவாக இருப்பாங்க, ஸ்பான்சர் வைப்பாங்க. பட் இட் வாஸ் ஸோ ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா வினோன் பேர் வச்சவங்க எல்லாருமே அந்த மாதிரி ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறக்கன்று சொல்றியே நீ எல்லாம் மனுஷன்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு செம்ம ஃபன்னா இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் விடாம சிரிச்சிட்டு இருக்கேன். குட் ஜாப், நான் ஜெயிச்சிட்ட மாறா. ஸோ மிக்க நன்றி வினோ சுப்ரஜா அவர்களே. இன்னைக்கு வந்து நம்ம சரியான வைபு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாமிங் வந்து ஃபீலே பண்ணல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான ஜாமிங், அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இருந்தது. ஃபுல்லாக ஒரே ஃபன்னு. அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன், ஐயோ இதை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு செம்ம ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். கேட்குறவங்க என்னமோ பண்ணட்டும், பட் ஐ என்ஜாய்டு எவ்ரி செகண்ட் ஆஃப் திஸ் ரெக்கார்டிங். ஏன்னா எனக்கு தெரியும், இதை எடுத்து நான் இப்போ இந்த வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒரு செகண்ட் கூட சிரிக்காமல் இருக்கல நான். இந்த ஃபீல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் வேற ஜாமிங் பண்ணலாம் இல்லை? செமையாக இருந்தது, எனக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் யா. ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வைபு. ஐயோ என்னால் தாங்க முடியல, சரியான வைபு. நான் இப்போ போய் கோக் குடிடா ரேப்படிடா பாட்டு கேட்டு ஃபுல்லாக வைப் பண்ண போகிறேன். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஷோ. தேங்க்யூ வினோ. நம்ம வந்து ஒரு வழியாக வந்து 1.5 மணி நேரம் ஷோவை முடிச்சிட்டோம். வெற்றி. நேற்று வந்து நீ கேட்டல 10 நிமிஷம் தாங்குமா அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்டியா? நான் நினச்சேன், அடா பாவி நீ வந்து யாரோட பேட்டைக்கு வர தெரியுமா, இந்த பேட்டையெல்லாம் 1.5 மணி நேரம் இல்லாமல் யாரையும் வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு. ஆமாம் அந்த மாதிரி. அதனால இங்கே யார் வந்தாலும் 1.5 மணி நேரம் மினிமம் பேசிடுறாங்க. எப்படி தான் முடியுதுன்னு தெரியல, எனக்கு தான் டயர்ட் ஆகுது, அவங்க டயர்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹாப்பினஸ் அண்ட் ஸ்மைல். ஐ வாஸ் ரொம்ப ஒரு ஸ்மைல்ஃபுல் எபிசோட். தேங்க்யூ. ஆசம். தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாரும் மறுபடியும் நம்ம இன்னொரு நாள் வெயிட் பண்ணலாம். பண்ணலாம். ஹேவ் அ கிரேட் டே எவ்ரிவன். ஸோ மக்களே இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை வேற ஒரு நல்ல டாபிக்கோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மா காதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். எப்பவும் போல் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க. பை 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 பை.